மஞ்சுதான் வேலை செய்யும் இடத்தில் இரு ஆண்களை சந்திக்கிறார். அதில் மஞ்சு வேலை செய்யும் விளம்பர நிறுவனத்தின் முதலாளி தியாகு, அகந்தையும் ஆணாதிக்கமும் கொண்டவர். மற்றொருவர் அருண். அவன் கோயம்புத்தூரிலிருந்து மதராசுக்கு வந்து பெண்கள் பற்றிய ஆவணப்படம் எடுப்பவர். மனசாட்சி கொண்டவர், நேர்மையானவர். தியாகுவின் கட்டளையால் மஞ்சு, அருணுக்கு உதவ வேண்டும். அருணும் மஞ்சுவும் ஹோட்டலில் நடனம் ஆடும் பெண்கள், விபச்சாரம் செய்யும் பல பெண்களை சந்தித்து அவர்கள் கதைகளை கேட்க, அவர்களும் வறுமை காரணமாகவும் கணவன், காதலன் என மற்றவர்களால் ஏமாற்றத்திற்கு ஆளாகியும் சிலர் பணத்திற்காகவும் இந்த வாழ்க்கை வாழ்வதாக சொல்கிறார்கள். இந்த நிலையில் அருண் மஞ்சுவுடன் பழகும் போது அவளை பற்றி அறிந்து மஞ்சுவின் எண்ணங்கள் அதிர்ச்சியையும் சிரிப்பையும் தருகிறது. அப்போது மஞ்சுவின் வாழ்க்கை கதையை அருண் கேட்கிறார். மஞ்சு ஒரு குழப்பமான பின்னணியில் வளர்ந்தவள். அவளது அப்பா ஒரு கோழை, அம்மா பல ஆண்களுடன் உறவு வைத்து தவறான வழியில் சென்றவர். அது மஞ்சுவுக்கும் தெரிய வருகிறது. அதை தந்தையிடம் சொல்லலாமா, வேண்டாமா என யோசிக்கும். அதே நேரத்தில் மஞ்சுவின் மாமா மஞ்சுவிடமே தவறாக நடக்குகிறார். தன் வாழ்க்கையின் போக்கை சகித்துக் கொள்ள முடியாத மஞ்சு, ஒரு கட்டத்தில் மஞ்சு தன் அம்மாவை பற்றி தன் அப்பாவிடம் சொல்ல, அவர்கள் இருவருக்கும் சண்டை வந்து பிரிந்து செல்கிறார்கள். அப்படியே காலம் உருண்டோட மஞ்சு பெரியவள் ஆகிறாள். மஞ்சு கல்லூரியிலும் சேர்கிறாள். கல்லூரியில் படிக்கும் போது மஞ்சு ஒருவனை காதலிக்க, அவனும் மஞ்சுவை காதலிக்க, அப்படியே நாட்கள் செல்கிறது. ஒரு சமயம் மஞ்சுவை காதலித்தவன், அவன் வேலைக்காகவும் பணத்துக்காகவும் மஞ்சுவை கைவிட்டு வேறு பெண்ணை திருமணம் செய்து கொள்கிறான். அதனால் மனம் உடைந்து போன மஞ்சுவை பாதிரியார் ஆறுதல் கூற, மஞ்சு மனம் மாற்றம் அடைகிறாள். அந்த நிலையில் மஞ்சுவை பாதிரியாரின் மகன் காதலிக்க, அவளும் அவனை விரும்புகிறாள். மனரீதியாகவும் உடல் ரீதியாகவும் இணைகிறார்கள். பாதிரியார் மகன் மீது சந்தேகப்பட்டு மகனை விசாரிக்க, பாதிரியாரின் மகன் பெற்றோரிடம் மஞ்சுவை என் அக்கா போல் என சொல்ல, பாதிரியாரின் மகன் உடல் ஆசைக்காக மட்டுமே தன்னை பயன்படுத்திக் கொண்டதை அறிந்து மஞ்சு வெறுத்துப் போகிறாள். இப்படி அவள் வாழ்க்கையில் நடந்த அனுபவங்கள் அவளை ஆண்களையே நம்பாத சிக்கலான பெண்ணாக மாற்றிவிட்டது என தன் கதையை அருணிடம் சொல்ல, அந்த கதையை அருண் தியாகுவிடம் சொன்னபோது, இப்படிப்பட்ட பெண்களிடம் பழகுவது சரியில்லை, ஜாக்கிரதையாக இரு என்று அருணை எச்சரிக்கிறான். ஆனால் காலப்போக்கில் அருணுக்கு மஞ்சுவிடம் காதல் பிறக்கிறது. ஒரு நாள் அலுவலகத்தில் தியாகு மஞ்சுவின் குணத்தை கேவலப்படுத்த மஞ்சு ராஜினாமா செய்கிறாள். அருண் அவளை மீண்டும் வேலைக்கு வைக்கச் சொல்லும் போது, தியாகு கிண்டலாக அவள் வேலைக்கு ஏற்கனவே திரும்பி வந்துட்டாள் என்று சொல்கிறான். பின்னர் மஞ்சு தியாகுவை நெருங்குவதை பார்த்து அருண் அவள் பணம், வேலை வாய்ப்புக்கு பழகும் பெண் என்று நினைத்து நொந்து போகிறான். உண்மையில் மஞ்சு தன் முதலாளி தியாகுக்கு பாடம் புகட்டவே நெருங்கி பழகுவது போல் நடித்து வந்தாள். ஒரு விருந்தில் தியாகு அவளை தவறாக பயன்படுத்த முயன்றபோது மஞ்சு அவனை அறைந்து விடுகிறாள். தியாகு அச்சத்தில் ஓடிப்போகிறான். ஆனால் இந்த உண்மை வெளிவரும் நேரத்தில் அருணுக்கு வேறு ஒரு பெண்ணுடன் திருமணம் நடந்து விடுகிறது. மஞ்சுவின் அத்தை, இப்படி நல்ல பையனை விட்டுவிட்டதால் உனக்கே தண்டனை என்று அவளை குற்றம் சொல்கிறாள். கடைசியில் தியாகுவின் காரில் அருணின் மனைவியிடம் மஞ்சு பெண்கள் விடுதலை பற்றி என்ன நினைக்கிறாய் என்று கேட்கிறாள். அவள் எனக்கு தெரியாது என்பாள். அதற்கு மஞ்சு, அதனால்தான் நீ சந்தோஷமாக இருக்கிறாய் என்று கசப்பாகச் சொல்கிறாள். கார் மஞ்சுவை இறக்கிவிட்டு செல்கிறது. மஞ்சு ரோட்டில் காரை பார்த்தபடி நிற்க வாய்ஸ் ஓவர் வருகிறது. மஞ்சு இன்று இறந்து விட்டாள், நாளை மீண்டும் பிறப்பாள். அதே சுழற்சி மீண்டும் நடக்கும்.